friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ what is cardiac cycle. ஓகே, cardiac cycle னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி cardiac cycle னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். because இப்போ ஒரு ஹார்ட் பீட் லப் டப்ன்ற சவுண்ட் ஒன் ஹார்ட் பீட் இருக்கு. அந்த ஒன் ஹார்ட் பீட்ல நடக்கிற அந்த ஹார்ட் என்ன பம்ப் பண்ணுது, என்ன சேம்பர் கன்ட்ராக்ஷன் ஆகுது, எந்த சேம்பர் ரிலாக்ஸ் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஸோ ஒன் ஹார்ட் பீட்டுக்கு எவ்வளோ மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட் நடக்குது அப்படின்றத கார்டியக் சைக்கிளில் நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, ஸோ கார்டியக் சைக்கிள் we should know one cardiac cycle equal to one cardiac cycle equal to one systole plus one diastole. So cardiac cycle na ஒரு systole ஒரு diastole. Systole na contraction, heart contraction ஆவறத வந்து contract ஆவறத systole னு சொல்லுவோம். Whereas diastole na relaxation, heart relax ஆவறத diastole சொல்லுவோம். Okay, so cardiac cycle அப்படினா systole plus one diastole, ஒரு systole ஒரு diastole. ஸோ அந்த ஒன் பீட் ஆஃப் ஹார்ட்டில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது, நிறைய ஸ்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேஜ் எப்படியெல்லாம் ஹார்ட் வந்து அதோட சேம்பர் கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகிறத வந்து இந்த கார்டியக் சைக்கிளாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் நோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ தி ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வரைய போகிறது வந்து லெஃப்ட் சைடு ஹார்ட் மட்டும்தான். ஓகே, ரைட் சைடும் சேம் தான், பட் லெஃப்ட் சைடு மட்டும் நான் வரைய போகிறேன். ரைட் சைடு அதே தான் நடக்க போகுது. ரைட், ஸ்டார்ட். So first atrium, ventricle, aorta. Okay, இது left atrium, left ventricle, aorta. So left atrium को left ventricle को நடுவுல இருக்கிற valve mitral valve. Okay, and left ventricle இருக்கும் aorta को இருக்கிற valve aortic valve. Right, அதே மாதிரி right sideல right atrium ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கும், அதுக்கு நடுவுல இருக்கிற வால்வ் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ், அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லங்ஸுக்கு நடுவுல இருக்கிற வால்வ் பல்மரி வால்வ். ஓகே, லெஃப்ட் சைடுல நடக்கிற மாதிரி தான் ரைட் சைட்லயும் நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரைட் சைட்ல மட்டும் நான் காமிச்சுக்கிறேன், லெஃப்ட் சைடு அதே மாதிரி தான். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஓகே, ஸோ பிளட் இந்த கண்ட்ராக்ஷன் ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகுது. ரைட், ஏட்ரியா கண்ட்ராக்ஷன் ஆகுது. இங்க இருக்கிற பிளட், ஸோ இங்க பிளட் இருக்கும், இங்க இருக்கிற பிளட் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது ஆக்சிஜனேட்டட் பிளட் தானே லங்ஸ்ல இருந்து வரும். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வென்ட்ரிக்கலுக்கு போர் ஆகும், வென்ட்ரிக்கலுக்கு கொடுக்கும் இந்த ஏட்ரியம். ஸோ இந்த பிளட் வந்து ஃபில் ஆகும். ரைட், ஸோ ஜீரோ ப்ரெஷர் வந்து ஜீரோல இருக்கு, இந்த வென்ட்ரிக்கல்ல ப்ரெஷர் ஜீரோல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பிளட் வர வர ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டே இருக்கும், 0 to 15 இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, இந்த ஸ்டேஜ் பேர் வந்து ஏட்ரியல் சிஸ்டால், அதாவது ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன் ஆகுது. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து எப்படி படிக்கணும்னா, இந்த சேம்பர் இன்புட் சேம்பருக்கு என்ன ஆகுது, க்ளோஸ்டு சேம்பர் என்ன ஆகுது, அண்ட் அவுட்புட் சேம்பருக்கு என்ன ஆகுதுன்றத பார்க்கணும். இன்புட் சேம்பர் என்ன, ஏட்ரியம். ஏட்ரியம்னா பிளட்டை வந்து வென்ட்ரிக்கலுக்கு கொடுக்குது. ஸோ ஏட்ரியம் வந்து கண்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகே, கண்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்கு, பிளட்டை வந்து வென்ட்ரிக்கல் கொடுக்குது. அண்ட் வென்ட்ரிக்கல்ஸ் என்ன ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, வென்ட்ரிக்கல்ஸ் ஆர் ரிலாக்ஸ்ட், அப்படியே தான் இருக்கு. ஏட்ரியல் மட்டும் தான் கண்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்கு. வென்ட்ரிக்கல்ஸ் வந்து பிளட்டை வந்து வாங்கிட்டு அதோட ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பிளட் ஏட்ரியம் தர தர ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் இந்த அயோட்டிக் வால்வ் வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஏன் க்ளோஸ்ல இருக்குன்னா, அயோட்டாவோட ப்ரெஷர் வந்து 80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஓகே, ஆனா இந்த ப்ரெஷர் வந்து வென்ட்ரிகல்ஸ்ல 15 மில்லிமீட்டர் மெர்க்குரி தான் இருக்கு. 15 அதிகமா 80 அதிகமா, 80 தான் அதிகம். ஸோ 15ல இருந்து இப்போ வென்ட்ரிகல் ப்ரெஷர் 81 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த அயோட்டிக் வால்வ் ஓப்பன் ஆயிடும். ஓகே, 81 வந்துச்சுன்னா அயோட்டிக் வால்வ் ஓப்பன் ஆயிடும். ஏன்னா வென்ட்ரிகலோட ப்ரெஷர் வந்து ஹையா இருக்கும் அப்போ அயோட்டாவை கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ வென்ட்ரிகலோட ப்ரெஷர் 15 மட்டும்தான் இருக்கு, அயோட்டாவோட ப்ரெஷர் 80ல இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் போகணும். ஸோ இந்த ஃபேஸ் பேர் வந்து ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன். ஓகே, இந்த ஃபேஸ் பேர் வந்து ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன். ரைட், இந்த ஸ்டேஜ் பேர் வந்து ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன். அண்ட் இதோட ப்ரெஷர் இங்க வந்து பிளட் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகுதுல்ல, ஏட்ரியம்ல இருந்து ஏட்ரியா கண்ட்ராக்ட் பண்ணுது, பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு போர் ஆகுது.
அந்த நேரம் வந்து அந்த பிளட் போற கண்ட்ராக்ஷன் ஆகி பிளட் போறாகும் போது ஒரு வேவ் ஏட்ரியம்ல ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வேவ் பேர் வந்து ஏ வேவ். ஓகே, ஸோ பிளட் அந்த கண்ட்ராக்ஷனுக்காக ஏ வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த வேவ் வந்து ஏ வேவ். ரைட், நெக்ஸ்ட் ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன் ஸ்டேஜ் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டேஜ் atrium, ventricle, aorta. Right? Atrium, ventricle, aorta. So இங்க வந்து mitral valve இருக்கு, aortic valve closeல இருக்கு, and இந்த pouring வந்து pour ஆயிட்டே இருக்கும். ஓகே, so pour ஆயிட்டே இருக்கும்போது இங்க இருக்கிற blood pour ஆயிட்டே இருக்கு. ஓகே, so இங்க pressure வந்து 0 to 15, 15 to 80 வரைக்கும் வந்தாச்சு. இப்ப 80 வரைக்கும் வந்த அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மைட்ரல் வால்வ் இருக்குல்ல அது வந்து க்ளோஸ் ஆயிடும். பிகாஸ் வென்ட்ரிகலோட பிரஷர் வந்து ஹை ஆயிடுச்சு ஏட்ரியம் விட. ஓகே, சோ ஏட்ரியம் பிரஷர் வென்ட்ரிகலோட கம்மியா இருக்கிறதால மைட்ரல் வால்வ் க்ளோஸ் ஆயிடும். mitral valve get closed. mitral valve close ஆயிடும். right, one more time I will explain that. so இங்க வந்து atrial contractionல atrial contracted ஆயிட்டு இருக்கு, அங்க இருக்கிற blood வந்து ventriclesக்கு pour ஆயிட்டே இருக்கு. பட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இங்க இருக்கிற 15 வந்து ஸ்லோவா 60 70 80 ஆயிடுச்சு. 80 வந்துட்ட அப்புறம் இந்த பிரஷர் இருக்கீங்களா வென்ட்ரிகல்ஸ்ல இருக்கிற பிரஷர் வந்து ஏட்ரியா விட அதிகமாயிடுச்சு. அதனால பேக் ஃப்ளோ ஆகும், பிளட் இங்க இருக்கு மேல வர 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 ஏட்ரியால போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால டக்குன்னு mitral valve க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அண்ட் இதுவும் க்ளோஸ் ஆயிருக்கு, இதுவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இது கண்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ கண்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். ஸோ வென்ட்ரிகல் கண்ட்ராக்ஷன் ஆகுது, வென்ட்ரிகல் கண்ட்ராக்ட் ஆயிட்டு கண்ட்ராக்ஷன் ஆயிட்டு 50ல இருந்து 70 70ல இருந்து 80 போயிட்ட அப்புறம் அந்த பிளட் பேக் ஃப்ளோ ஆகக்கூடாதுன்றதுக்காக mitral valve டக்குன்னு க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அந்த க்ளோஷர் ஆஃப் mitral valve வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஹியர் க்ளோஷர் ஆஃப் mitral valve produces a sound S1 அப்படின்ற சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். S1ன்ற சவுண்டை வந்து mitral valve ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, க்ளோஷர் ஆஃப் mitral valve வந்து S1 sound, first heart sound ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம இங்க ஒரு A wave பார்த்தோம். பிகாஸ் அந்த ஏட்ரியம் வந்து கண்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கப்போ A wave ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அந்த mitral valve டக்குன்னு க்ளோஸ் ஆயிட்ட அப்புறம் ஒரு ஜர்க் கொடுத்து ஒரு இன்னொரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் C wave. ஓகே, A wave produced by contraction of atria, C wave produced by closure of mitral valve. Okay, so this is about this stage. So in this stage பேர் வந்து isovolumetric contraction. isovolumetricனா இது ரெண்டுமே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்புட் வால்வும் க்ளோஸ் ஆயிருக்கு, அவுட்புட் வால்வும் க்ளோஸ் ஆயிருக்கு. mitral valve க்ளோஸ் ஆயிருக்கு, aortic valve க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆயிட்டு இந்த வென்ட்ரிக்கல் வந்து ஒரு க்ளோஸ்டு சாம்பராகவே பம்ப் ஆயிட்டு இருக்கு. ரைட், அதனால ஐசோவால்யூமெட்ரிக். ஸோ சேம், இது வந்து க்ளோஸ் ஆயிட்டு இருக்கிறதால சேமா இருக்கு. ஸோ ஐசோவால்யூமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். இந்த ஸ்டேஜ் பேர் வந்து ஐசோவால்யூமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ 3 சாம்பர்ஸ்க்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்புட் சாம்பர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இது க்ளோஸ் ஆயிட்டாலும் ஸோ இங்க என்ன இருக்கு, லங்ஸ் பல்மரி வெயின்ஸ் இருக்கு. ஸோ லங்ஸ்ல இருந்து ஆக்சிடேட்டட் பிளட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த லங்ஸ்ல இருந்து வந்த ஆக்சிடேட்டட் பிளட் வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஏட்ரியம் வந்து சும்மா இருக்காது, ஒரு ஸ்டோரேஜா ஒரு ரிசர்வாயர் ஒரு டேங்க் மாதிரி வந்து ஆக்சிடேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி ரைட் சைடுலயும் நடக்கும். ரைட் சைடுல ட்ரைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அண்ட் பல்மரி வால்வும் இன்னும் க்ளோஸா தான் இருக்கும். ரைட் வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ஷன்ல இருக்கும். இதேவோட மெக்கானிசம் தான் ரைட் சைடுலயும் நடக்க போகுது. ஓகே, அண்ட் அங்க வந்து சிஸ்டமிக், அதாவது சுப்பீரியர் வெனைக்கேவா இன்ஃபீரியர் வெனைக்கேவால இருந்து டீஆக்சிடேட்டட் பிளட் ரைட் ஏட்ரியம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். இங்க வந்து லங்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிற மாதிரி அங்கேயும் அது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐசோவால்யூமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். ஓகே, திஸ் இஸ் ஐசோவால்யூமெட்ரிக் கண்ட்ராக்ஷன். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். Next stage, atrium, ventricle, aorta. Okay,
இந்த mitral valve க்ளோஸே தான் இருக்கு. mitral valve க்ளோஸ்டா இருக்கு and aortic valve க்ளோஸ்டா தான் இருக்கு. ஓகே. ventricle 0 to 15 15 to 80. ஸோ 80 வந்துருச்சு. பிளட் வந்து இவ்வளோ நிரம்பியாச்சு. ஓகே. ஸோ இப்போ லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு டேங்க் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்குது ஏட்ரியம். ஓகே. நெக்ஸ்ட் இட் ரீச்சஸ் டு 81. 81க்கு ப்ரெஷர் ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? ப்ரெஷர் அயோட்டாது 80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. அயோட்டாவோட ப்ரெஷர் 80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. பட் 81க்கு ரீச் ஆயிட்ட அப்புறம் அட் தட் செகண்ட் என்ன ஆகும்னா அயோட்டிக் வேல்வ் ஓப்பன் ஆயிடும். ஓகே. ஸோ அயோட்டிக் வேல்வ் அதோட ப்ரெஷர் தாண்டி இன்னொரு ப்ரெஷர் வரும்போது அயோட்டிக் வேல்வ் கெட் ஓப்பன்ட். அயோட்டிக் வேல்வ் ஓப்பன் ஆயிட்ட அப்புறம் இட் ரீச்சஸ் டு 120 வரைக்கும் ரீச் ஆயிடும். 120 வரைக்கும் ரீச் ஆயிட்ட அப்புறம் 81 and 120 ரீச் ஆயிட்ட அப்புறம் ரேப்பிடா வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டாக்கு எஜெக்ட் ஆகும். ஓகே. ஸோ அயோட்டால இருந்து ரேப்பிடா எஜெக்ட் ஆகும். ஓகே. ஸோ ரேப்பிடாக வென்ட்ரிகல்ஸ்ல இருந்து எஜெக்ட் ஆகும். பிகாஸ் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு வென்ட்ரிகல்ஸ்ல. ஸோ ரேப்பிடாக எஜெக்ட் ஆகும். ரேப்பிடாக எஜெக்ட் ஆகும் போது இந்த அயோட்டா வந்து ஒரு எலாஸ்டிக் ஆர்ட்ரி. ஓகே. எலாஸ்டிக் மசில்ஸால ஆன ஒரு ஆர்ட்ரி தான் அயோட்டா. ஓகே. அதனால இந்த அயோட்டா வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே. இட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு மோர் பிளட் 120க்கு அப்புறம் வர ப்ரெஷர் மோர் பிளட் வந்து ரேப்பிடாக எஜெக்ட் ஆகும். ஓகே. இந்த ஃபேஸ் பேர் வந்து rapid ventricular ejection phase. Rapid ventricular ejection phase. Right? So என்ன சொல்றாங்கன்னா இங்க மூணு சாம்பர்ஸ்க்கு என்ன ஆகுது? atrium it working as a tank. okay. right atrium வந்து deoxygenated blood கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் and oxygenated blood கலெக்ட் பண்றது left atrium closed ல தான் இருக்கு. and இந்த ventricles வந்து contraction main thing contraction ஆயிட்டு 80 ல இருந்து 81 to 120 இந்த மாதிரி நிறைய பிரஷர் அயோட்டா பிரஷரோட அதிகமான பிரஷர் ரீச் பண்ணும்போது அயோட்டா வால்வ் ஓபன் ஆயிட்டு ரேப்பிட் எஜெக்ட் ஆகும். அதுவும் இல்லாம இந்த அயோட்டா வந்து ஒரு எலாஸ்டிக் மசில்ஸ்ன்றதால அது இன்னும் ஸ்ட்ரெச் ஆயிட்டு நல்லா எஜெக்ட் பண்ணும் பிளட். ஓகே. ஸோ இந்த எஜெக்ஷன் பேர் தான் ரேப்பிட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃபேஸ். வென்ட்ரிகல்ஸ் ரேப்பிட் எஜெக்ட் பண்றது தான் ரேப்பிட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃபேஸ். ஓகே. அண்ட் இந்த வேவ் ப்ரெஷர் வேவ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஏட்ரியல் கன்ட்ராக்ஷனால ஏ வேவ் ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் க்ளோஷர் ஆஃப் mitral valve ஒரு ஜர்க் இந்த க்ளோஷர் mitral valve வந்து ஒரு ஜர்க் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அது பேர் வந்து சி வேவ். அண்ட் வென்ட்ரிகல்ஸ் அதோட பிளட்டை வந்து பம்ப் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த வென்ட்ரிகல் பம்ப் பண்ணிட்டே இருக்கிற அந்த பிளட் வந்து வி வேவ் கண்டினியூஸாக பம்ப் பண்ணிட்டே இருக்கு. நார்மலி இந்த வேவ் வந்து ஏ சி இப்படி இருக்கும். ஓகே. ஏ வேவ், சி வேவ் அண்ட் வி வேவ். இந்த வி வேவ் வந்து வென்ட்ரிகல்ஸ் பிளட்டை பம்ப் பண்ணிட்டே இருக்கு, ஃபுல்லாக கண்டினியூஸாக பம்ப் பண்ணிட்டே இருக்கும். அதை வந்து வி வேவ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட். இதுதான் வந்து ப்ரெஷர் சேஞ்சஸ் இன் ஏட்ரியா வந்து இதுதான். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. ஸோ திஸ் இஸ் atrium, ventricle, aorta. mitral valve க்ளோஸ்ல தான் இருக்கும். ரைட். mitral valve க்ளோஸ்ல இருக்கு, aortic valve ஓபன்ல இருக்கு. இப்போ பிரஷர் வந்து என்ன ஆகும்? பிரஷர் 0 to 15 to 80 to 120. ஓகே. கன்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. 120 ரீச் ஆயிட்ட அப்புறம் இந்த பிளட் இருக்கிற பிளட் எல்லாம் கம்மியாகும். பிகாஸ் ரேப்பிடா எஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற பிளட் எல்லாம் கம்மியாயிட்ட உடனே ப்ரெஷரும் டவுன்ல போகும். ப்ரெஷரும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ல போகும். 110 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ல போகும். அப்ப ரிலாக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ ரிலாக்ஸ் ஆகும் போது ப்ரெஷர் ரொம்ப டவுன்ல போகும். ப்ரெஷர் வந்து கீழே இறங்குது. பிகாஸ் பிளட்டும் ஃபுல்லா எஜெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பிளட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கிற பிளட்டை வந்து இந்த அயோட்டா இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்குவீஸ் பண்ணி
ஸ்லோவாக எஜெக்ட் பண்ணும். ஸ்லோவாக இருக்கிற பிளட் எல்லாம் ஸ்லோவாக எஜெக்ட் ஆகும். அயோட்டா வந்து ஸ்லோவாக ஸ்குவீஸ் பண்ணி இருக்கிற பிளட் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி ஸ்லோவாக எஜெக்ட் பண்ணுது. அண்ட் வென்ட்ரிகல்ஸும் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ஸ்லோ டவுன் ஆகுது அதோட ஃபேஸும். ஸோ இந்த ஃபேஸ் பேர் வந்து ஸ்லோ வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃபேஸ். ஓகே, இந்த ஃபேஸ் ஸ்லோ வென்ட்ரிகுலர் ejection phase. Slow ventricular ejection phase, right? So in the ventricles eject out, right? In the ventricle contraction ஆவறத ஸ்டாப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது pressure கீழ blood வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ ரிலாக்ஸ் ஆகும்போது pressure வந்து 120 ல இருந்து 110, அப்புறம் ஸ்லோவா 100, 80 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் வந்து அயோட்டா அதில் இருக்கிற பிளட்டை அது கொஞ்சம் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த பிளட்டை வந்து ஸ்குவீஸ் பண்ணும். அந்த ஸ்குவீஸ் பண்ணுறத வந்து ஸ்லோ வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃபேஸ். இது ரேப்பிட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃபேஸ். வேறஸ் இங்கே வந்து ஸ்லோ வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃபேஸ். இன்னும் இந்த ஏட்ரியம் ஒரு ரிசர்வாயர், ஒரு டேங்காக தான் பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் the next phase will be atrium, ventricle and aorta. Atrium, ventricle and aorta. Okay, இப்போ இங்க வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ பிளட் வந்து இங்க போல ரிசர்வ் ஆகிற மாதிரி லங்ஸ்ல இருந்து ரிசர்வ் ஆகிட்டு இருக்கு ஏட்ரியம்ல. ஓகே, அண்ட் the pressure 0 to 80, 80 to 120. இப்போ வந்து ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. 80 வந்துருச்சு, 80, 79. ஓகே, ஸோ ப்ரெஷர் 79 வந்துட்டு அப்புறம் என்ன ஆகும்? டக்குன்னு அயோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அயோட்டிக் வால்வ் will get closed. Why it get closed? ஏன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது அயோட்டாவோட ப்ரெஷரை விட வென்ட்ரிக்கல் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. 80 மில்லிமீட்டர் இருக்கிற அயோட்டாவோட ப்ரெஷர் இப்போ அதை விட 79க்கு வந்துருச்சு. 79 வரும்போது வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கு அயோட்டாவை கம்பேர் பண்ணும்போது. அதனால அதை க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஹியர். அண்ட் வென்ட்ரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு, ரைட்? ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் ஆர் கெட் ரிலாக்ஸ்ட். வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகும்போது ப்ரெஷர் கம்மியாயிட்டே இருக்கு. ப்ரெஷர் கம்மியானதால 80க்கு கீழே, அதாவது அயோட்டிக் ப்ரெஷரை விட கீழே வந்ததால aorta valve close ஆயிடும். ஓகே, so what happens in this stage? Atrium collecting the storing the blood from lungs. அதே மாதிரி ரைட்ல deoxygenated blood ரைட் ஏட்ரியம் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கு பிகாஸ் பிளட் வால்யூமும் கம்மியாகுது அண்ட் அந்த ப்ரெஷரும் கம்மியாயிட்டு இருக்கும் போது 80க்கு கீழே வரும்போது டக்குன்னு அயோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, 80க்கு எப்படி மேலே போனால் அயோட்டிக் வால்வ் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி 80க்கு கீழே வரும்போது அயோட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ the ventricle is relaxing as a closed chamber. இங்க ventricle is working, contracting as a closed chamber. இது isovolumetric contraction, இது isovolumetric relaxation. ஏன்னா ventricles வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கு closed chamber. mitral valve க்ளோஸ்ல இருக்கு, aortic valve க்ளோஸ்ல இருக்கு. So this stage is known as isovolumetric relaxation. Okay, and in the partல இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த closure of aortic valve it produces a sound that is called closure of aortic valve produces a sound called S2, second heart sound. Closure of aortic valve produce a sound called S2. Okay, S1 வந்து closure of mitral valve, S1 வந்து closure of mitral valve, S2 வந்து closure of aortic valve. Okay, next stage will be same atrium, ventricles and aorta. Okay, இப்போ இந்த mitral valve வந்து aortic valve closed இருக்கு and இந்த லங்ஸ்ல இருந்து ஒரு ரிசர்வாயரா வந்து atrium வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ பிரஷர் வந்து 0 to 15, 15 to 120, 120ல இருந்து கீழே 110 வந்துச்சு, அப்புறம் 80, 79 வந்துருச்சு. இப்போ 79ல இருந்து 15 போகுது. ஓகேவா? அது மாதிரி குறைஞ்சிட்டே இருக்கும்போது
இந்த ventricles ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கு, ரைட்? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ventricles are getting now relaxed, ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கு ventricles இன்னும். அப்போ வந்து இந்த வென்ட்ரிகளோட ப்ரெஷர் வந்து ஏட்ரியமை விட கம்மியாயிடுது, ரைட்? இப்போ வென்ட்ரிகளோட ப்ரெஷர் அதிகமானதால mitral valve க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வென்ட்ரிகளோட ப்ரெஷர் வந்து ஏட்ரியை விட கம்மியாக இருக்கிறதால mitral valve get opened soon. ஓகே, mitral valve டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே இருக்கிற பிளட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிளட் எல்லாம் வென்ட்ரிகளுக்கு ஃபுல்லாக ரேப்பிடாக எஜெக்ட் பண்ணும். ஓகே, வித்தவுட் ஆக்ஷன், கண்ட்ராக்ஷன் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்ச பிளட்டை மட்டும் ஃபுல்லாக அப்படியே இப்போ ஒரு டேப்பை திறந்து விட்டால் தண்ணி வர மாதிரி, அதே மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் கண்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கிற பிளட்டை சட்டுன்னு போர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ் பேர் வந்து rapid passive ventricular filling. Okay, rapid passive ventricular filling. rapid passive na without action. இப்போ இங்கிருந்து ஒரு படியில ஏறி போறோம்னா we want energy, அப்போ அது வந்து ஆக்டிவ். பட் நான் மேல இருந்து கீழே இறங்கினா ஈஸியா இறங்கிடலாம். ஸோ அது வந்து பாசிவ். ஸோ எந்த ஒரு எனர்ஜி, எந்த ஒரு கண்ட்ராக்ஷனும் இல்லாம, ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ஷனே பண்ணல. ஸோ எந்த கண்ட்ராக்ஷனும் இல்லாம இந்த பிளட் வந்து இருக்கிற பிளட் அப்படியே போர் ஆகுறது வந்து ரேபிட் பாசிவ் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏட்ரியம் வந்து வித்தவுட் எனி ஆக்ஷன், வித்தவுட் எனி கண்ட்ராக்ஷன் இருக்கிற பிளட்டை போர் பண்ணுது. அண்ட் வென்ட்ரிகல்ஸோட ப்ரெஷர் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. ஏட்ரியா ப்ரெஷரை விட டவுன் ஆகிட்டு இருக்கும் போது ஏட்ரியா வந்து mitral valve ஓப்பன் பண்ணிட்டு அதோட போரிங் ஆஃப், அதோட ஸ்டோர் பண்ண பிளட்டை போர் பண்ணும். ஓகே, அண்ட் இன்னும் அயோட்டிக் வேல்வ் க்ளோஸ்ல ஆகிடும். ஸோ இந்த ஓப்பனிங் ஆஃப் mitral valve வந்து S3 சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓப்பனிங் ஆஃப் mitral valve ப்ரொடியூஸ் S3 சவுண்ட். இந்த mitral valve ஓப்பன் ஆகிறது வந்து S3 சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் காமன் இன் யங் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் அடல்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது காமனாக கேட்கக்கூடியது. பட் ஓல்டாக இருக்கவங்களுக்கு S3 சவுண்டு கேட்டுச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர்னு அர்த்தம். ஓகே, S3 சவுண்டு நார்மலாக யங் அடல்ட்ஸ்க்கு கேட்கலாம் அண்ட் யங் சில்ட்ரன்ஸ் கேட்கலாம். பட் ஓல்டுக்கு கேட்க இட் இஸ் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் will be atrium, ventricle and aorta. Okay, atrium, ventricle, aorta. இப்போ opened, mitral valve is opened and இது வந்து aortic valve closedல இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற blood வந்து ஃபுல்லா எஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்க இருக்கிற blood வால்யூம் நார்மலா இப்போ நம்ம எக்ஸேல் பண்றோம், இன்ஹேல் பண்றோம், காத்து இழுத்து வெளியே விடுறதும் காத்து உள்ள வாங்குறதும் ஆக்சிஜன் உள்ள வாங்குறதும் இருக்கு. பட் லங்ஸ்ல எப்பவுமே நார்மலா சில ஏர் இருக்கும். ஓகேவா? நார்மலா எப்பவுமே லங்ஸ்ல இருக்கிற ஏர் வந்து ரெசிடியல் வால்யூம் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி எண்ட் சிஸ்டாலிக் வால்யூம்னு ஒன்று இருக்கு. எண்ட் சிஸ்டாலிக் வால்யூம் அதாவது கண்ட்ராக்ஷன். எப்பவுமே வென்ட்ரிகல்ஸ்ல கொஞ்சம் பிளட் இருக்கும். ஓகேவா? பிளட் இல்லாம இருக்காது, எப்பவுமே பிளட் இருக்கும். அந்த பிளட் இருக்கிறது வந்து தான் எண்ட் சிஸ்டாலிக் வால்யூம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேஸ்ல வந்து ரேபிட் பாசிவ் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ்ல நிறைய பிளட் வந்து இருக்கிற பிளட் எல்லாம் போர் பண்ணிடுச்சு அந்த பிளட். அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற பிளட் வந்து போர் ஆகுது. அது பேர் வந்து ஸ்லோ பாசிவ் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். ஓகே, அந்த ஃபேஸ் பேர் வந்து ஸ்லோ பாசிவ் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். ஸோ ஸ்லோவாக ஃபில் ஆகுது. ஸ்லோவாக ஏட்ரியாமில் இருக்கிற பிளட் வென்ட்ரிகல்ஸ்க்கு ஸ்லோ ஃபர்ஸ்ட் ரேப்பிடாக இருந்துச்சு, ஓப்பன் ஆகிட்டோடனே போராச்சு. இப்போ இருக்கிற பிளட் கொஞ்சம் கொஞ்சமாக போராகும். ஓகே, ஸோ அது வந்து ஸ்லோ பாசிவ் வென்ட்ரிகுலர் ஃபில்லிங் இந்த ஃபேஸ் பேர். அண்ட் நெக்ஸ்ட் த ஸ்டேஜ் ஸ்டார்ட்ஸ். திருப்பி கண்டினியூஷன் ஆகும். இந்த ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன், ஏட்ரியல் சிஸ்டால் ஃபேஸ் வந்து கண்டினியூ ஆகும். பிகாஸ் இப்போ ஃபுல் பிளட் ஃபில் ஆகிட்ட அப்புறம் ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். கண்ட்ராக்ஷன் பண்ண ஆக்சிடேட்டட் பிளட் வந்து ஏட்ரியாவிலேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்குள்ள போகும். அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிட்ட அப்புறம் க்ளோஸ் பண்ணும். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒன் ஹார்ட் பீட், ஒன் கார்டியக் சைக்கிள், ஒன் சிஸ்டோல் அண்ட் ஒன் டைஸ்டோல். ஒரு ஹார்ட் பீட்டுக்கு இவ்வளோ நடக்குது நம்ம ஹார்ட்ல. ஓகே, அண்ட் S3 சவுண்ட், S4 சவுண்ட்னு இருக்கு. S4
S4 sound வந்து pathological condition, any heart failure, myocardial infarction, ஏதாச்சும் ஹார்ட்ல டிஃபெக்ட், ஸ்டீனோசிஸ், ரீகர்கிட்டேஷன், இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு S4 சவுண்ட் கேட்கும். S4 சவுண்ட் எப்போ கேட்கும்னா S1க்கு முன்னாடியே கேட்டுரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். அண்ட் ஸோ ஒரு கிளான்ஸ் மாதிரி atrial contraction, isovolumetric contraction, rapid ventricular ejection phase, slow ventricular ejection phase, isovolumetric relaxation, rapid passive ventricular filling, slow passive ventricular filling. Yeah, this also relaxed. So in the ventricles relaxed இருக்கு. Okay, and திருப்பி இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். இது ரிலாக்ஸ்டா இருக்கு, ஏட்ரியம் கண்ட்ராக்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ now we are going to see எவ்வளோ கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ஏட்ரியா. ஏட்ரியா கண்ட்ராக்ஷன், ஏட்ரியல் சிஸ்டோல் எப்போ நடக்குது? இங்கே ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்குது, ரைட்? வேற எங்கேயாச்சும் ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்குதா? ஏட்ரியம் கண்ட்ராக்ஷன் நடக்கல, ஏட்ரியம் கண்ட்ராக்ஷன் நடக்கல. ஸோ ஏட்ரியம் சிஸ்டோல் டேக் பிளேஸ் இன் 0.1 செகண்ட்ஸ். ஓகே, ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து 0.1 செகண்ட்ஸ். ஏட்ரியல் சிஸ்டோல், ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன் வந்து ஒரே ஃபேஸ்ல தான் நடக்குது, 0.1 செகண்ட். அதோட டைமிங் வந்து 0.1 செகண்ட். ஓகே, அண்ட் கமிங் டு ஏட்ரியல் டயஸ்டோல். ஏட்ரியல் எப்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது? இங்க கண்ட்ராக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இங்க ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் 3, 4, 5, 6. ஸோ 6 ஃபேஸ்ல ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ 0.7 செகண்ட்ஸ். ரிலாக்ஸேஷன் வந்து அதிகமா இருக்கு ஏட்ரியம்ல. ஓகே, ஸோ 0.7 ஏட்ரியல் டயஸ்டால். டயஸ்டால்னா ரிலாக்ஸேஷன், ஏட்ரியல் ரிலாக்ஸேஷன் வந்து 0.7 செகண்ட்ஸ். ஓகே, இது ஏட்ரியம். கமிங் டு வென்ட்ரிகல்ஸ். ஸோ வென்ட்ரிகல் எங்கெல்லாம் கண்ட்ராக்ட் ஆகுது பாருங்க. வென்ட்ரிகல்ஸ், வென்ட்ரிகல் சிஸ்டால், வென்ட்ரிகல் சிஸ்டால், வென்ட்ரிகல் சிஸ்டால். எங்கெல்லாம் வென்ட்ரிகல் சிஸ்டால் ஆகுது? சிஸ்டால் இங்க ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, சிஸ்டால் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, யா 2 ஃபேஸ் தான் சிஸ்டால், ரைட்? 1, 2 எஜெக்ஷன் ஃபேஸ். ஸோ ஸ்லோ வென்ட்ரிகல் வந்து எஜெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து 0.3 செகண்ட்ஸ். 1, 2 ஃபேஸ் தான் ஆகுது. ஸோ 0.3 செகண்ட்ஸ். ஓகே, அண்ட் வென்ட்ரிகுலர் டயஸ்டால், வென்ட்ரிகுலர் டயஸ்டால். ஆக்சுவலி இந்த ஃபேஸ் வந்து ஸ்லோ வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃபேஸ். ஓகே, வென்ட்ரிகுலர் டயஸ்டால் எங்கெல்லாம் டயஸ்டால் ரிலாக்ஸ் ஆகுதுன்னா 1, 2, 3, 4, 5 ஃபேஸ்ல வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ த டைமிங் வில் பி 0.5 செகண்ட்ஸ். ஓகே, 0.5 செகண்ட்ஸ். டோட்டலி 0.8 செகண்ட்ஸ் வந்து வென்ட்ரிக்கலோட கார்டியக் சைக்கிள், வென்ட்ரிக்கலோட ஈவெண்ட்ஸ் அண்ட் ஏட்ரியலோட ஈவெண்ட்ஸ் வந்து 0.8 செகண்ட்ஸ். ரெண்டுமே சேம். ஓகே, 0.16 செகண்ட்ஸ் கார்டியக் சைக்கிள் முடிஞ்சிடும். 0.8 seconds. Okay, so this is, and the ventricular left ventricular pressure வந்து 120. okay, 120 ல முடிஞ்சிரும் இங்க ventricular pressure. அதே மாதிரி ரைட் ventricular pressure வந்து 25 ல இருக்கும். ஓகே, aortic ஓட pressure வந்து 80 ல, because நான் முதல்லயே சொல்லிட்டேன் 80 mm mercury. அதே மாதிரி pulmonary valve ஓட அந்த பக்கம் pulmonary valve ரைட் சைடு வந்து pulmonary artery ஓட pressure வந்து ஒரு 25. okay, 25 mm mercury இருக்கும். and atrium is very 12 mm mercury. atrium ஓடது left atrium, right atrium வந்து 6 mm mercury. okay, so இதுதான் வந்து ஓட pressure changes. okay, இது வந்து ஒரு mechanical event of heart. okay, மெக்கானிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். and next வீடியோல graphical representation, கிராஃபிக்கலா என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, until then இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் on the comment section, and லிங்க் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, அதுல வந்து டவுட் கேளுங்க. and this is Nandu, take care, be safe and bye.